ஹாய் விவர்ஸ், நீங்க இன்னைக்கு பார்க்க போற வீடியோல பெங்களூர்ல இருக்கக்கூடிய அண்ணாமலையார் பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு போய் அண்ணாமலையாரையும் கிரிவல பாதையையும் ஒரே நாள்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா எப்படி பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டிராவல்னாலே அதுக்கு ட்ரெயின் தான் ஆப்ஷனா இருக்கும். பெங்களூர்ல இருக்கக்கூடிய அண்ணாமலையார் பக்தர்கள் ஒயிட்ஃபீல்டு, கேஆர்புரம், எஸ்எம்விடி இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தா நம்ம வந்து ட்ரெயின் ஏற மாதிரி இருக்கும். ட்ரெயின் என்னன்னு பாத்தீங்கன்னா தாதர்ல இருந்து புதுச்சேரி வரைக்கும் வரக்கூடிய சாளுக்கியா எக்ஸ்பிரஸ், ட்ரெயின் நம்பர் 11005. நீங்க இப்ப பாத்துட்டு இருக்க ரயில்வே ஸ்டேஷன் வந்து பெங்களூரு கேஆர்புரம் ரயில்வே ஸ்டேஷன், கிருஷ்ணராஜபுரம் ரயில்வே ஸ்டேஷன் சொல்லுவாங்க. இங்க இருந்து 10:10க்கு வந்து சாளுக்கியா எக்ஸ்பிரஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது தாதர்ல இருந்து வரக்கூடியது இங்க பெங்களூரு கேஆர்புரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து சேரக்கூடிய டைம் வந்து 10:10க்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். மறுநாள் காலையில இந்த ட்ரெயின் திருவண்ணாமலையில 4:20க்கு போய் ரீச் ஆகும். நீங்க இந்த ஒன் டேலேயே சுவாமி தரிசனத்தையும் கிரிவல பாதையும் முடிச்சுட்டு சேம் டேலேயே அன்னைக்கே கிளம்பி மறுநாள் காலையில பெங்களூர் வந்து ரீச் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுவும் நம்மளால முடியும். அது என்னன்னு நான் லேட்டரா சொல்றேன். திருவண்ணாமலை ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அண்ணாமலையார் அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் வந்து 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் அமைஞ்சிருக்கும். ஆட்டோ நிறைய இருக்கும், நீங்க ஹையர் பண்ணி போயிடலாம், இல்லைன்னா நடந்து கூட போயிடலாம். கோயில் வந்து மெயினான ராஜகோபுரமா இருக்கிறது நீங்க இப்ப பாத்துட்டு இருக்க ராஜகோபுரம் தான். நீங்க கிரிவல பாதை ஃபர்ஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ராஜகோபுரத்துல இருந்து அண்ணாமலையார வெளியே நின்று தரிசனம் பண்ணிட்டு கிரிவல பாதை பயணத்தை வந்து தொடங்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுவும் நான் சொல்ற பெஸ்ட் ஆப்ஷன் வந்து மார்னிங்ல நீங்க வந்து நிறைய ரஷ் கூட்டமா இருக்காது, கூட்ட நெரிசலா இருக்காது. அதனால மார்னிங் டைம்ல 5:30 பக்கத்துல கோயில் ஓபன் ஆகும், நடை ஓபன் ஆகும். அப்போ அண்ணாமலையார தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கிரிவல பாதையை பண்ணாதான் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். சப்போஸ் நிறைய பேர் ஒன் டேலேயே கிரிவல பாதையும் அண்ணாமலையாரையும் தரிசனம் பண்ணிட்டு உடனேயே கிளம்பணும்னு நினைப்பீங்க. அவங்களுக்கு இது பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ஃபேமிலியோட போறவங்களுக்கும் இதுதான் ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கோபுரம் இருக்கக்கூடிய அந்த மாட வீதியிலேயே நிறைய தேர் வந்து கோயிலோட தேர் வந்து நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க சோசியல் மீடியாக்கள்ல. திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய தேர் திருவிழா வந்து நடந்துட்டு இருக்குது. அந்த கார்த்திகை தீப 10 நாள் திருவிழாக்காக அந்த தேர் வந்து ஒவ்வொன்றும் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த தேர் தான் இது. நாங்க வந்து போயிருந்தது 1 வீக்கு முன்னாடி போயிருந்தோம். அப்போ அந்த தேர்கள்லாம் நல்லாவே அலங்கரிச்சிட்டு இருந்தாங்க. 10 நாள் தீப திருவிழா அப்படிங்கிறதுனால நிறைய லட்சக்கணக்கான மக்கள் வந்து இங்க நிறைய பேர் வந்து வழிபடுவாங்க. கிரிவலம் மட்டும் இல்லாம அந்த கடைகள் எல்லாமே அவ்வளோ களை கட்டி இருக்கும், அவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். நாங்க வந்து 1 வீக் முன்னாடி போனனால இடங்கள் வந்து இப்படி இருக்குது. அதுவும் மார்னிங் டைம்னால அவ்வளவா ரஷ்ஷா இல்லை. இது ஒரு ஆஃப்டர்நூன் டைம்ல எல்லாம் போனீங்கன்னா நம்மளால நடந்து போக முடியாத அளவுக்கு அவ்வளவு மக்கள் வந்து கிரிவல பாதை பயணத்தை வந்து மேற்கொள்ளுவாங்க. நீங்க இந்த சாளுக்கியா எக்ஸ்பிரஸ்ல வரதா இருந்தா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் போய் அண்ணாமலையார் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியே அதே கோபுர வாசல்ல நின்று வணங்கிட்டு கிரிவல பாதை பயணத்தை தொடங்குங்க. அதுதான் பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். நான் முன்னாடி சொல்லியிருப்பேன். அப்படி இல்ல, நான் வந்து கிரிவல பாதை பயணத்தை தொடர்ந்துட்டு அண்ணாமலையார சுற்றி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கோயிலுக்குள்ள போய் வழிபடுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முதல்ல நாம பார்த்த அந்த கோபுர வாசல்ல நின்றுட்டு அண்ணாமலையார வேண்டிட்டு இந்த கிரிவல பாதை பயணம் நமக்கு இனிதே தொடங்கணும், நல்லபடியா உங்களை நான் தரிசனம் செய்யணும், உங்களை வந்து நான் சுத்தி கும்பிடணும். அதாவது எப்படி வந்து இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம், எதுக்காக மக்கள் வந்து கிரிவல பாதை பயணத்தை செய்யறாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். விநாயகர் வந்து ஞான பழத்தை சிவபெருமான்கிட்டேருந்தும் பார்வதி தேவிட்டேருந்தும் வாங்குறதுக்காக முருகப்பெருமானுக்கு அந்த சண்டை போடுவாங்க ஞான பழத்துக்காக. அப்போ அவர் வந்து தாய் தகப்பன உலகத்தை யாரு சுத்தி வராங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஞான பழம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கு விநாயக பெருமான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா தாய் தகப்பனை சுற்றி வந்து அந்த கனியை வந்து வாங்கியிருப்பாங்க. முருகப்பெருமான் கோச்சுக்கிட்டு போயிருவாங்க, நீங்க வந்து கள்ள ஆட்டம் ஆடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிருவாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த அண்ணாமலையார் அக்னி ரூபமா திகழக்கூடிய இந்த திருவண்ணாமலையில உண்ணாமுலையால் அதாவது பார்வதி தேவியோடு இருக்கிறாங்க. அவங்க இந்த தீபமேற்ற அந்த நாள்ல அர்த்தநாதீஸ்வரரா காட்சி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிவனும் பார்வதி தேவியும் சேர்ந்த அந்த வடிவத்தையும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அவங்க 2 பேரும் அந்த மலையில வீற்றிருக்கதா நினைச்சு நம்ம வந்து அந்த மலையை வந்து சுற்றி வரோம். அதாவது விநாயக பெருமான் எப்படி வந்து ஞான பழத்துக்காக அந்த
சிவபெருமானையும் அம்மையப்பரையும், அதாவது சிவபெருமான பார்வதி தேவினா அம்மையப்பரை எப்படி சுத்தி வந்து அந்த கனியை வாங்குறாங்களோ அதே மாதிரி நம்ம கிரிவல பாதை பண்ணி அவங்க மலையை வந்து அவங்க 2 பேருமா நினைச்சு நம்ம சுத்தி வந்து நமக்கு வேண்டியதை நம்ம பெறுறோம். அந்த மீனிங்கா நம்ம எடுக்கணும். அப்படிதான் பக்தர்கள் எல்லோருமே கிரிவல பாதை பயணத்தை வந்து செய்யறாங்க. இப்போதைக்கெல்லாம் சோசியல் மீடியாக்கள்லாம் பார்த்து நிறைய பேர் இம்ப்ரெஸ் ஆயிருப்பீங்க. வைகுண்ட ஏகாதசி டைம்ல கண்டிப்பா திருப்பதிக்கு போகணும், அந்த கார்த்திகை திருநாள் பக்கத்துல வந்து இல்லைன்னா சிவராத்திரி டைம்ல கண்டிப்பா அண்ணாமலையார் திருக்கோயிலுக்கு போகணும், அதுக்கப்புறம் திருச்செந்தூர் திருவிழாவுக்கு முருகனுக்கு உகந்த நாள்ல கண்டிப்பா போகணும், காவடி எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய பேரு நினைச்சிட்டு இருப்பீங்க. அப்படி நினைக்கிறவங்க வந்து அந்த உகந்த நாட்கள், அந்தந்த தெய்வங்களுக்கு உகந்த நாட்கள்ல போய் வணங்க கூடாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சப்போஸ் நீங்க சிங்கிளா இருந்தீங்கன்னா போங்க, அதே இது ஃபேமிலியோட நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த நாள் போகாதுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுவும் ஹெல்த் இஷ்யூ இல்லாம சிங்கிளா இருக்கிறவங்க மட்டும்தான் போங்க. ஏன்னா இப்போதைக்கெல்லாம் சோசியல் மீடியாக்களை பார்த்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ட்ரிப் பிளான் பண்ணுவாங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ட்ரிப் வந்து பிளான் பண்ணி ஃபேமிலியோட கூட்டிட்டு போய் கோயில வந்து தரிசனம் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்படி நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனா இந்த நாட்கள்ல எல்லாருமே வரதுனால பயங்கர கூட்ட நெரிசல்ல போய் அவதிப்பட வேண்டியது இருக்கும். அதனால வந்து இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ல வந்து போகாம இருக்கிறது தான் நல்லது. அதுவும் வீக் டேஸ்ல போங்க, அதுவும் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லலாம். அதே மாதிரிதான் நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, திருவண்ணாமலையார் அந்த அண்ணாமலையார் கோயிலுக்கும் கிரிவல பாதை பண்றதா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த பிரதோஷ நாள்னு சொல்லுவாங்கல்ல, சிவபெருமானுக்கு உகந்த நாள் பிரதோஷ நாள், மாசத்துல வரக்கூடிய அந்த பிரதோஷ நாள், அதுக்கப்புறம் சிவபெருமானோட ஜென்ம நட்சத்திரமான ஆருத்ரா நட்சத்திரம், தமிழ்ல திருவாதிரை நட்சத்திரம் சொல்லுவாங்க, அந்த நட்சத்திர நாள் வர நாள்லயும் இந்த கார்த்திகை தீப திருநாள் நெக்ஸ்ட் வீக் வந்து வரப்போகுது, அந்த நாட்கள்லயும் வந்து வழிபடாதுங்க. சிவராத்திரி டைம் அந்த டைம்ல எல்லாம் வந்து வழிபடாதுங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஃபேமிலியோட வராதுங்க, அதான் நான் மெயினா சொல்றது, வந்து வழிபடாதுங்க அப்படின்னு. ஏன்னா அவ்வளவு கூட்ட நெரிசலா இருக்கும். நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது நாங்க போன லாஸ்ட் வந்த சிவபெருமானோட 1 வீக் ஆயிருக்கும். சிவபெருமானோட ஜென்ம நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாளதான் போயிட்டோம். எங்களுக்கு ஆக்சுவலா தெரியாது அன்னைக்கு சிவபெருமானோட நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திர நாள் அப்படின்னு. நாங்க வந்து கிரிவல பாதை பயணம் போகல. நாங்க லாஸ்ட் 2 இயர்ஸா 2 தடவை வந்து கிரிவல பாதை பயணம் போனோம். ஆனா சுவாமியை போய் தரிசனம் பண்ண முடியல. அப்படியே கியூல நிப்போம், ஃப்ரீ தர்ஷனுக்கு போய் நிப்போம். அவ்வளோ கூட்டமா இருக்கும், கூட்ட நெரிசலா இருக்கும், நம்மளால உள்ள போக முடியாது. நான் ஆல்ரெடி 2 கிட்ஸ் நாங்க வச்சிருக்கோம். அதுவும் நம்ம சேம் ட்ரெயின்லயே அதே ட்ரெயின்லயே நாங்க பெங்களூருக்கு திரும்பி வரணும் அப்படிங்கிறதுனால பாதியிலே நின்றுட்டு அப்படியே நம்ம முடியாதுன்னு நினைச்சிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்துருவோம். அப்படிதான் 2 டைமும் ஆச்சு. இந்த டைம்ல எப்படியாவது சுவாமியை தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் கிரிவல பாதையை வந்து போகாம டைரக்டா வந்து நாங்க வந்து ஆக்சுவலா போனது பர்வதமலைக்கு போயிருந்தோம். பர்வதமலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அண்ணாமலையார தரிசனம் பண்ணியே ஆகணும் இன்னைக்குன்னு நினைச்சிட்டு தான் நாங்க போய் தரிசனம் ஃப்ரீ தர்ஷன் வழியா போய் சுவாமியை தரிசனம் பண்ணணும். தரிசனமும் கிடைச்சிச்சு. ஆனா அந்த கியூல வெயிட் பண்ண டைமிங் நம்மளால தாங்க முடியாது, அவ்வளோ கூட்டமா இருந்துச்சு. எங்களுக்கு நான் முன்னாடியே சொன்னேன், எங்களுக்கு ஆக்சுவலா தெரியாத அன்னைக்கு ஆருத்ரா நட்சத்திரம், அதாவது திருவாதிரை நட்சத்திர நாள் அப்படின்னு நிறைய மக்கள் அந்த ஜென்ம நட்சத்திரத்துல சுவாமியை தரிசனம் பண்றது அவ்வளவு சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்களாம். அன்னைக்கு கியூல நின்று சுவாமியை வழிபட்டவங்க எல்லாருமே லக்கி அப்படின்னு கூட எல்லாருமே சொன்னாங்க. என்னவோ தெரியல, அன்னைக்கு வந்து கடவுளோட அனுக்கிரகம் எங்களுக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க எல்லாருமே சுவாமியை தரிசனம் பண்ணோம். எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. அதே லக் வந்து எல்லாருக்குமே கிடைக்குமா அப்படின்னு தெரியல. நாங்க வந்து அன்னைக்கு லக்கி அப்படின்னு தான் சொல்லணும். கொஞ்சம் ரொம்ப தூரம் நின்றுட்டு தான் இருந்தோம். ஆனா இடைக்கு வந்து ஒரு அங்க நிர்வாகத்துல இருக்கவங்க ஒரு சைடு கேட்டை திறந்து விட்டாங்க. அந்த மணி பே பண்ணி போறவங்களோட லிஸ்ட் வந்து முடிஞ்சிட்டு, அதனால நீங்க எல்லாரும் போங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்க நல்லா ஓடி, திருப்பதில எல்லாம் நம்ம எப்படி சுவாமியை பாக்குறதுக்கு ஓடுறோமோ அதே மாதிரியே ஓடி போய் நின்னோம். லாஸ்டா சுவாமியை பாக்குற அந்த கர்ப்பகிரகத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்டெப்ல மட்டும் கொஞ்சம் கூட்ட நெரிசல்ல போய் உள்ளாயிட்டோம். இருந்தாலும் பிள்ளைங்களெல்லாம் தூக்கி வச்சுட்டு சாமியோட தரிசனம் வந்து கிடைச்சிச்சு. அதே மாதிரி இப்ப என்ன எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அதே மாதிரி எல்லாருக்கும் அந்த தரிசனம் கிடைக்குமா அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. அதனாலதான் கண்டிப்பா இந்த மாதிரி கூட்ட நெரிசல்ல போய் உள்ளாக கூடாது. அதனாலதான் நான் சொல்ல வர்றது என்னன்னா, மத்த நாள் அந்த நான் சொன்ன ஸ்பெஷல் டேஸ் இல்லாம மத்த நாட்கள்ல, அதுவும் வீக் டேஸ்ல போய் சுவாமியை தரிசனம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா தரிசனம் சூப்பராவே கிடைக்கும். இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ல போனீங்கன்னா திருப்பதியில 1 செகண்ட் தான் சுவாமியை பார்க்க விடுவாங்க, ஏழுமலையான. அதே மாதிரிதான் அண்ணாமலையாரையும் அப்புறம் 1 செகண்ட் தான் பார்க்க விடுவாங்க. நீங்க அதர் டேஸ்ல போனீங்கன்னா நின்னு நம்ம மனசார வணங்கிட்டு வரலாம். அதுக்குதான் நான் மெயினா சொல்ல வரேன்.
நிறைய பேர் எப்படி பிளான் பண்ணிருப்பீங்க அப்படின்னா 2 days அப்படின்னு பிளான் பண்ணிருப்பீங்க. அவங்களுக்கு ஓகேவா இருக்கும். ஏன்னா ஒரு நாள் வந்து கிரிவல பாதையை முடிச்சுட்டு மறுநாள் வந்து அண்ணாமலையார தரிசனம் பண்ற மாதிரி இருக்கும். நான் இப்ப சொல்றது எதுக்காகனா 1 டேலயே போயிட்டு சுவாமி தரிசனம் கிரிவலத்தையும் பார்த்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் சேம் டேலயே பெங்களூருக்கு ரிட்டர்ன் வரவங்களுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். என்னடா இவங்க கிரிவல பாதை போகல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கிரிவல பாதைய பஸ்ல இருந்து எடுத்திருக்காங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. நாங்க வந்து போனது திருவண்ணாமலையில இருந்து பர்வதமலைக்கு போகக்கூடிய அந்த பஸ்ல தான் போயிட்டு இருந்தோம். அப்போ வழிபாதை பாத்தீங்கன்னா கிரிவலம் மேற்கொள்ற அந்த வழிபாதை தான். அதனால உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் வந்து திருவண்ணாமலைக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, ஆசைப்பட்டு இருப்பீங்க. அவங்களுக்காக சொல்ற ஒரு முன்னெச்சரிக்கையான வீடியோ தான் இது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் அண்ணாமலையார் அந்த மலையை வந்து சுற்றி வர்றதுக்கு நம்மளுக்கு 4ல இருந்து 5 மணி நேரம் ஆகும். 14 கிலோமீட்டர் வந்து அந்த சுற்றுவலை பாதை வந்து இருக்கும். அதை வந்து நீங்க அந்த கிரிவல பாதையை மேற்கொள்ற நேரத்துல நிறைய கோயில்களை வந்து பார்ப்பீங்க. நிறைய பிள்ளையார் கோயில், நிறைய நந்தி, சின்ன சின்ன நந்தி கோயில்கள், தீர்த்த குளங்கள் வந்து நிறையவே இருக்கும். தீர்த்த குளங்களுக்கு முன்னாடி அந்த மண்டபம் கூட அமைச்சிருப்பாங்க. நிறைய இடங்கள்ல நீங்க ஸ்பாட் பண்ணுவீங்க. நிறைய தீர்த்தங்கள் ஆக்சுவலா அழிஞ்சு போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு மண்டபத்துக்கு நேரையும் ஒவ்வொரு தீர்த்தங்கள் வந்து ஆக்சுவலா இருந்திருக்கு. எல்லாமே அழிஞ்சு போயிட்டு நிறைய வந்து மக்களோட ஆக்கிரமிப்புனால அதிகமா மூடிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க நிறைய கோயில்களை பாப்பீங்க அப்படின்னு பார்த்திருப்போம். அதுல வந்து முக்கியமான கோயில்களா நான் சொல்றது, இந்த கோயிலுக்கு கண்டிப்பா போயிட்டு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ற கோயில்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நான் 14 கிலோமீட்டர் வலைப்பாதை அந்த வரக்கூடிய தூரம் ஆகும் பார்த்திருப்போம். அதை சுற்றி வந்து அஷ்டலிங்கங்கள் அப்படின்னு சொல்லப்படுற 8 லிங்கங்கள் இருக்குது. ரொம்பவே ஃபேமஸான லிங்கங்கள் இருக்குது. நம்ம இந்திர லிங்கத்திலேருந்து தொடங்கி ஈசானிய லிங்கம் வரைக்கும் நிறைய லிங்கங்கள் இருக்கு. 8 லிங்கங்கள் இருக்குது. எல்லா லிங்கத்திலையும் போய் வழிபடுங்க. வெறுமனே அந்த நடைபாதையை மட்டும் போகாம அந்த லிங்கங்களையும் போய் வழிபடுங்க. நிறைய பேர் போயிட்டு இருப்பாங்க. நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணி போனாலே போதும். இடைக்கிடைக்கே பாத்ரூம் எல்லாமே வச்சிருப்பாங்க. ட்ரிங்கிங் வாட்டருக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அமைச்சிருக்காங்க. கையில வந்து ஒரு பாட்டில சேஃப்டிக்காக வச்சிடுங்க. தண்ணி வேணும்னா அங்கங்கே எடுத்து குடிச்சிடலாம். சாப்பாடு வந்து ஃப்ரீயா எங்கேயுமே போட்டுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி கொண்டு கூட தருவாங்க நிறைய பேரு. அடுத்து இடுக்கு பிள்ளையார் கோயில்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கோயிலும் வரும். இரட்டை பிள்ளையார் கோயில் அப்படிங்கிறது கோயிலோட மெயின் பகுதியில வரக்கூடியது இரட்டை பிள்ளையார் திருக்கோயில். அடுத்து தொடர்ந்து கிரிவலம் பண்ணிட்டு இருக்க நேரத்துல ஆதி அண்ணாமலையார் கோயில், அந்த கோயில்ல தான் முதல் அண்ணாமலையார் தோன்றினதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆதி அண்ணாமலையார் இல்லைன்னா அடி அண்ணாமலையார் கோயில் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த கோயில்ல போய் கண்டிப்பா வழிபடுங்க. அதே மாதிரி நிறைய சித்தர்களோட ஜீவ சமாதிகள் வந்து அங்க நிறைய இடங்கள்ல இருக்குது. நிறைய ஆசிரமம் வந்து இருக்குது. அது எல்லாமே போய் பாருங்க. வெறுமனே நடக்காம, முன்னாடி சொன்ன மாதிரி வெறுமனே நடக்காம எல்லா இடங்களுக்கும் போயிட்டு போங்க. அது ஒரு புண்ணிய ஸ்தலமா தான் அந்த திருவண்ணாமலையில உள்ள அந்த கிரிவல பாதை பயணம் இருக்குது. அதனால எல்லா இடங்களும் போய் பார்த்துட்டு போங்க. யாரு வேணாலும் நடக்கலாம். எவ்வளவு சின்ன குழந்தை வேணாலும் நடை பழகின எந்த பிள்ளையா வேணாலும் நடக்கலாம். ரொம்ப பெரிய தூரம் எல்லாம் கிடையாது. 14 கிலோமீட்டர் சொல்லும் போது 14 கிலோமீட்டரா அப்படின்னு வந்து எல்லாரும் நினைப்பாங்க. அப்படி ஒரு கஷ்டமாவே இருக்காது. அண்ணாமலையார மனசுல நினைச்சிட்டு நம்ம பாட்டுக்கு நடந்து போங்க. நான் சொன்ன இந்த கோயில்கள் எல்லாத்துக்குமே போய் வழிபடுங்க. வழியில போகும்போது நிறைய தானம் கேட்கறதுக்காக நிறைய பேரு வேண்டுவாங்க. வேண்டவங்களுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு உதவிகள் பண்ணுங்க. உங்ககிட்ட வந்து தானம் கேட்கறதுல ஏதோ ஒரு வடிவத்துல பிச்சாண்டவரா திருவண்ணாமலையார் அண்ணாமலையாரே வந்து உங்ககிட்ட தானம் கேட்கலாம். நிறைய பேர்த்துக்கு டவுட் வரலாம், கிரிவல பாதை பயணம் மேற்கொள்ளும் போது செருப்பு போடலாமா இல்லையான்னு. நிறைய பேர் செருப்பு போட்டுட்டு தான் கிரிவல பாதை பயணம் மேற்கொண்டாங்க. அதனால தாராளமா போடலாம். மதிப்பு, மரியாதை, ஆன்மீகம், பக்தி எல்லாமே வந்து மனதளவுல இருந்தா போதும். ஆபாசம் இல்லாத உடையையும் காலில அணியிற அந்த பாதணியையும் நம்ம அணிஞ்சா தப்பே கிடையாது. 1 டே ட்ரிப்லயே திருவண்ணாமலையார் அண்ணாமலையாரையும் அதுக்கப்புறம் கிரிவல பாதை பயணத்தையும் மேற்கொள்ளணும்னு நினைக்கிறவங்க ஃபர்ஸ்ட் கிரிவல பாதை பயணத்தை மேற்கொண்டீங்கன்னா என்னடா நம்ம வந்து கிரிவல பாதை பயணத்தை மேற்கொண்டுட்டோம், அடுத்து அண்ணாமலையாரை எப்படி பார்க்க போறோம், ஃபாஸ்டா பாத்துருவோமா இல்லையான்னு வந்து ஒரு பதட்டமாவே இருக்கும். அது அப்படி ஆகுறவங்க கண்டிப்பா மணி பே பண்ணி, அதிக அளவுல மணி பே பண்ணி கியூல நின்று சுவாமியை தரிசனம் பண்ற மாதிரிதான் வரும். அதே இது நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்டிங்ல சொன்னல அண்ணாமலையாரை வந்து கோயிலுக்கு வந்து 5:30 பக்கத்துலயே ரீச் ஆயிருவீங்க. மார்னிங்ல நீங்க அந்த சாளுக்கிய எக்ஸ்பிரஸ்ல வந்தீங்கன்னா அப்போ வந்துட்டு அண்ணாமலையார் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து கிரிவல பாதை பயணத்தை மேற்கொண்டீங்கன்னா அவ்வளவா வந்து உங்களுக்கு வந்து ஐயோ அண்ணாமலையாரை பார்க்காம போயிருவோமோ அப்படிங்கிற ஒரு பரிதவிப்பு இருக்காது. அதனால நான் சொன்ன மாதிரி முதல்ல அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் கிரிவல பாதை பயணத்தை மேற்கொள்ளுங்க.
ஒன் டேலயே எல்லாமே பார்த்துட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க குளிக்காம கொள்ளாம ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து டைரக்டா எப்படி அண்ணாமலையார தரிசனம் பண்ணணும்னு நினைக்கலாம். ரயில்வே ஸ்டேஷன்லயே பாத்ரூம் ஃபெசிலிட்டி எல்லாமே அமைச்சிருக்காங்க. பே பண்ணி யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்க ரிஃப்ரெஷ் எல்லாம் பண்ணிட்டு டைரக்டா கோயிலுக்கு வந்துட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிரிவல பாதையை மேற்கொள்ளலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி. நான் இந்த வீடியோல சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த திருவண்ணாமலைக்கு எப்படி வர்றது அப்படின்னு வந்து நிறைய பேர் காத்துட்டு இருப்பீங்க. எப்படி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா போனோம் அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருப்பாங்க. ஒரே நாள்லயே போயிட்டு வந்துடலாமா அப்படிங்கிற கொஸ்டின் நிறைய பேர்ட்டு இருக்கும். அவங்களுக்காக நான் சொல்றதுதான். அதாவது குறிப்பா பெங்களூர்ல இருந்து திருவண்ணாமலைக்கு போறதுக்காக நான் சொல்ற ஐடியா தான் இது. நாங்க திருவண்ணாமலைக்கு போன அந்த பயணத்துல திருவண்ணாமலை கிரிவல பாதை பயணம் நாங்க மேற்கொள்ளல. நாங்க போனது பர்வதமலைக்கு தான் போயிருந்தோம். பர்வதமலைக்கு போயிட்டு அப்படி ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் அண்ணாமலையார போய் தரிசனம் பண்ணோம். தரிசனம் நல்லாவே கிடைச்சிச்சு. ஆருத்ரா நட்சத்திரம், அதாவது திருவாதிரை நட்சத்திரம், சிவபெருமானோட ஜென்ம நட்சத்திர டைம்லயே அண்ணாமலையார தரிசனம் பண்ண அந்த அற்புதமான நல்ல நாளா வந்து அன்னைக்கு அமைஞ்சிச்சு. சுவாமியை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரெயின் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனோம் ட்ரெயின் ஏறதுக்காக. டைமிங் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் 11:15 தான். பாண்டிச்சேரியில இருந்து தாதருக்கு போகக்கூடிய சாளுக்கியா எக்ஸ்பிரஸ் நம்பர் 11006. இந்த ட்ரெயின் மறுநாள் காலையில பெங்களூரு கேஆர்புரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு 4:15 பக்கத்துல போய் ரீச் ஆகும். அங்க இருந்து நிறைய பெங்களூர் சிட்டிக்கு போகக்கூடிய நிறைய பஸ்ஸஸ் வந்து மார்னிங்லயே நம்மளுக்கு கிடைக்கும். எங்களோட பயணம் நல்லாவே இருந்துச்சு. பர்வதமலைக்கு போன அந்த வீடியோ எல்லாமே தொடர்ந்து நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்குது. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.